நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிற்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் என்னை விட்டு பிரித்து என்னோடு பிரியாதிருந்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலானவளை நேராக்கி கரடானவளை சமமாக்கி தண்ணீரை கடக்க வைத்து சோதனை ஜெயிக்க வைத்து மதிலை தாண்ட வைத்து நான் பாவம் செய்த போதெல்லாம் என்னை உணர்த்தி நடத்தி அவரை நோகடித்த போதெல்லாம் அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து நான் வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து நான் தலை குனிந்த போது என்னோடு கூட நடந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி நான் முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொல்லி நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இது வரைக்கும் சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் என் குல தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக மகிமையின் நேர நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருந்தால் என்னென்ன பயன்லாம் கிடைக்கும், எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கணும், அதை இப்போ நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வசனங்கள் மூலம் நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா எதற்காக கர்த்தருக்கு காத்திருக்கணும்? உலகத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் எதுக்கெல்லாமல் காத்திருக்கோம். மருத்துவமனையில் வைத்தியருக்காக காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கோம், ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிறோம், எக்ஸாமுக்கு காத்திருக்கிறோம், ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறோம், எதுக்கெல்லாமல் காத்திருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் என்ன நடக்கும், என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருப்பது எதற்காக அப்படின்னா சரியான நேரத்தில் சரியானதை பெறுவதற்காகத்தான், வேறு எதற்காகவும் இல்லை. எந்த காரியம் நமக்கு வாய்க்கணுமோ அது சரியான நேரத்தில் சரியான காரியங்களை பெறுவதற்கு தான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் குழம்பி தவிச்சிரும் இருதயத்தில். இது கரெக்டாக இருக்குமா, இந்த முடிவு இது எடுத்தது கரெக்டு தானா, ஐயோ இது தவறாக இருந்தால் மாற்றிடுவோமா, இல்லை நம்ம யார்கிட்ட இந்த காரியத்துக்கு சொன்னோமோ அவங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லிடுவோமா, நிறைய குழப்படிகள். காரணம் என்னென்னா நம் இருதயம் ஸ்திரப்படலை. ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்து கொள்வார் என்று நம்மளால் உட்கார முடியலை. அதனால தான் நம்ம இருதயம் ஸ்திரப்படுதலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்து கொள்வாருங்க விசுவாசத்தோட ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அதை பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்திட்டார்னு வைங்களேன், நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்றைக்குமே காத்திருக்கிற வைக்காருன்னா சும்மா காத்திருக்க வைக்க மாட்டார். ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை மெயின்டைன் பண்ணுவதற்காக இந்த காத்திருப்பு நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம அதனால் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா ரூட்டை மாற்றிடுவோம். இவ்வளோ நாள் ஆகிட்டு இந்த விஷயத்துக்காக பொறுமையோடு இருந்தேன், இது நடக்கலை, வேறு மாதிரி முடிவு எடுத்துடலாமா, இல்லை முடிவை மாற்றிடலாமா, இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா, நம்ம மாறிடுவோம். மாறவே கூடாது. ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னு வைங்களேன், நம்ம நினச்சே பார்த்துராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம காத்திருந்தோமோ அதை மறந்தே வைப்போம். இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா,
இவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வாரான்னு ஆச்சரியப்படுற விதத்தில் அவர் அந்த காரியத்தை நேர்த்தியாக முடித்து தர கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்போது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கர்த்தருக்கு காத்து இருக்கணும். அவர் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஒரு வீடு கட்டுறோம், சிம்பிளாக ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு போர்ட்டியோ அப்படின்னு கட்டினோம் அப்படின்னா குறுகிய நாட்களில் கட்டிடலாம். பெரிய வீடாக கட்டினா நாள் அதிகமாகும். அதுக்கெல்லாம் நம்மளால் காத்திருந்து மெதுவாக கட்ட முடியும். 2 மாடி 3 மாடி போடணும்னா நாள் ஆகும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டு வரணுன்னா அதை அவர் உருவாக்கி நம்ம கரத்தில் கொடுப்பதற்கு நாள் எடுக்க தான் செய்வார். குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் சின்ன பாத்திரமாக செய்யணும்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுருவாங்க. அதை பெருசாக அழகாக அநேகர் கண்கள் ஆச்சரியப்படும் விதத்தில், பிரயோஜனப்படும் விதத்தில் அவன் செய்யணும்னா நாள் பிடிக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு உடனே நடந்துடணும். நடக்கலை அப்படின்னா வேறு மாதிரி செஞ்சிடணும். இப்போ குயவன் அந்த வனைத பாத்திரத்தை அவசரப்பட்டு பண்ணான்னு வைங்களேன், கண்டிப்பாக அவன் நினச்ச ஷேப் வராது. பொறுமையோடு பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து காத்து இருக்கும்போது பெஸ்ட்டானதை தருவார். பெஸ்ட்டானது வரணும்னா கொஞ்சம் காலதாமதமாகும். அதுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த காத்திருந்து பெற்றுக்கொண்ட நிறைய நபர்களில் முக்கியமானவர் ஆபிரகாம். 1 நாள் 2 நாள் காத்திருக்கலை, 25 வருடங்கள். அதுவும் இது நடக்கவே நடக்காதுங்க ஒரு சூழ்நிலையில் அவர் காத்திருக்கிறார். ஆனாலும் அந்த காத்திருப்பில் இடையில அவர் சோர்ந்து போனதுனால, மனம் குழம்புனதுனால தான் எதிர்பார்க்காத ஒரு சந்ததி உருவாச்சு. நாமளும் அப்படித்தான். காத்திருப்பதுக்கு எக்ஸாம்பிளும் ஆபிரகாம் தான், இடையில அவசரப்பட்டதுக்கு எக்ஸாம்பிளும் ஆபிரகாம் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருந்தால் மட்டும்தான் பெஸ்ட்டானதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நம்மை உயர்த்துவார். நாம் உயர வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். உயர வேண்டும் என்றால் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது தான் அவர் நம்மை உயர்த்த முடியும். இப்போ பாருங்களேன், மீனுக்காக ஒரு கொக்கு காத்திருக்கு. அந்த நேரத்தில் மீன் வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு அது போகவே செய்யாது. அந்த மீன் வரும் வரைக்கும் காத்திருக்கும் கொக்கு. ஏன்னா சொல்லுவாங்களா, கொக்கு ஏன் ஒத்த காலில் நிற்கி அப்படின்னு. மீனுக்காக பொறுமையோடு அசையாமல் நிற்கி. அது அசைஞ்சாலோ வேறு முடிவு எடுத்தாலும் கரெக்டாக மீன் வர நேரத்தில் அது வேறு எங்கேயும் போயிடும், மீன் கிடைக்காது. ஒரு பறவை தன்னுடைய இரைக்காக அது கிடைக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கும்போது இந்த உலகத்தில் ஆண்டவர் அவர் சாயலாக மனிதனாகிய நம்மை படைச்சிருக்கிறார். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். பொறுமைக்கு எத்தனை எக்ஸாம்பிளும் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆமாம் நல்லா இருக்குல்ல, கரெக்டில் அந்த வசனம் அப்படின்னு. ஆனால் அதன்படி நாம் நடக்கிறோமா? அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் தாமதிச்சிட்டுன்னு வைங்களேன், பல இடங்களுக்கு அலைவோம். பொறுமையாக இருக்கவே மாட்டோம். ஐயோ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இந்த ஸ்டெப்பை இப்படி மாற்றிருக்கணும், பல இடத்துக்கு அலைவோம். ஆனால் கொக்கை பாருங்கள் அதே இடத்துல தான் இருக்குது. காரணம் என்ன? அதற்குரிய பொருள் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறது. நாம் பொறுமையோடு இருக்கிறோமா? சில பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு காத்திருப்பாங்க. 5 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸுக்கு 4:45 ஸ்டாப்பில் இருப்பாங்க. 5 மணி ஆயிருக்கும், 5:05 ஆயிருக்கும், 5:10 ஆயிருக்கும், என்ன பஸ் வரல, சரி இனிமேல் வராது அப்படின்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. பஸ் வந்துடும். ஏன்னா கூட 5 நிமிஷம் காத்திருப்பதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. அதுக்குள்ளே ஆட்டோ பிடிச்சிருமா, கார் பிடிச்சிருமா, அப்படி பல இதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. பஸ் வந்துடும். அப்போ அந்த காத்திருப்புலேயும் நமக்கு பொறுமை கிடையாது. உலக பிரகாரமான காத்திருப்புலையும் பொறுமை கிடையாது. ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்பதுலேயும் நமக்கு பொறுமை கிடையாது. அப்போது இந்த காத்திருப்பது எதற்காக அப்படின்னா, இருதயம் ஸ்திரப்படுவதற்காகவும் நம்மை ஆண்டவர் உயர்த்துவதற்காகவும் தான். நம்ம எத்தனை முறை வீழ்ந்தாலும் சரி அவருக்காக காத்திருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் பாதத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கோன்னு வைங்களேன், நம்மளை ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அந்த முயற்சி எடுக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம எடுத்த முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம், அந்த முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் முயற்சி செய்ய தோற்று போகக்கூடாது. ஓ இது கரெக்டான முயற்சி இல்லையோ, அடுத்தது அதுலேயும் தோற்றுட்டோமா, அடுத்தது
அடுத்தது மாற்றி மாற்றி நம்ம போகும்போது தான் கரெக்டானது வரும்போது ஆண்டவர் பெஸ்ட்டாக முடிப்பார். நம்ம முயற்சியும் எடுக்கலை, ஜெபம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் விசுவாசம் இல்லை, அதுலேயும் நமக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா எப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும்? எப்படி நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும்? காத்திருப்பது அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா எளிதானது. அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்காமல் நாமளாக இந்த விஷயத்துக்காக காத்திருக்கேன் நம்மளே சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோன்னா அது எளிதானதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு காத்திருக்கும்போது அவர் பாதையில் நம்மளை நடத்துவார். அது எளிதாக இருக்கும். உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாரும் கஷ்டப்படாதவங்க கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவரை மாதிரி யாராவது கஷ்டப்பட்டிருக்கோமா? எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவச்சொற்கள், முகத்தில் காரி உமிழ்ந்தாங்க, எல்லாம் நமக்காக. ஆனால் அதில் ஒரு 0.5 கூட நம்ம படலை. ஆனாலும் ஐயோ எனக்கு வந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாது, எதிரிக்கு கூட ஏன் கஷ்டம் வரக்கூடாதுலாம் நம்ம நிறைய டயலாக் பேசுவோம். ஆனால் கர்த்தருக்கு காத்து இருக்கோன்னு வைங்களேன், உண்மையாக அவர் பாதத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு காத்திருந்தோன்னு வைங்களேன், நம்ம தனியாக எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க ஆண்டவர் விட மாட்டார். நம்மளை அவர் கூடவே தான் வருவார். அது மரண இருளின் பள்ளத்தாக்கவே இருந்தாலும் நம்ம கூட அவர் இருக்கார். தாவீது சொல்லும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ என் கூட இருக்கீங்கன்னு. நம்ம கூட தான் அவர் இருக்கார். தனியாக எந்த இடத்துல அவர் நம்மளை விட்டதே கிடையாது. ஒரு பெற்றோர், உலக பிரகாரமான பெற்றோரே தான் பிள்ளையை தனியாக விட மாட்டாங்க. ஐயோ பயந்துருவான், அவனுக்கு கூட்டமாக இருந்தால் பிடிக்காது, டஞ்சனாக இருந்தால் பிடிக்காது, அவனுக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லி தனியாக விட மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வளர்த்த ஆண்டவர் எப்படி நம்மளை தனியாக விடுவார்? ஒரு நாள் விட மாட்டார். அவர் நம்ம கரத்தை எப்பவும் பிடிச்சு நடத்தி கொண்டு இருக்கார். ஆனால் நமக்கு தான் பொறுமை இல்லை. அவர் பொறுமையோடு தான் காத்திருக்கிறார். நம்ம பிள்ளை நம்மகிட்ட வரும், அவசரப்படக்கூடாது. அப்போது கர்த்தருக்கு நம்ம உண்மையாக காத்திருந்தோம்னு எந்த கஷ்டமே நமக்கு தெரியவே செய்யாது. அவருக்கு தெரியும் எந்த நேரம் எனக்கு தரணும்னு. பொறுமையோடு இருப்போம். அப்போ தான் அவர் நம்மளை இருதயத்தை ஸ்திரப்படுத்தவும் முடியும், நம்மளை உயர்த்தவும் முடியும். மூன்றாவதாக 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்கணும்னா காத்திருக்கணும். சில பேர் பாருங்களேன், உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்டிருப்போம், நான் பார்க்க முயற்சி பண்ணுறேன், பார்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க நமக்கு எதிர்த்தாப்பில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குவீங்களேன், கூப்பிட்டா கூட காதே கேட்காது. இல்லை வழியை அப்படியே நீங்கள் கூப்பிட்டு நான் கவனிக்கவே இல்லையே, வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தேன்னா நிறைய பேசுவாங்க. ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் ஒரு நாளும் நீ கூப்பிட்டது எனக்கு தெரிய செய்து என் காதில் விழவே இல்லையே, நீ எப்போ கூப்பிட்ட, நான் வேறு ஏதோ சிந்தனையிலேருந்து ஒரு நாள் சொல்ல மாட்டார். என் பிள்ளை எப்போ கூப்பிடுன்னு காத்திருப்பார். கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தனால நம்ம கூப்பிடுதலை அவர் கேட்டாராம். அப்போ நம்ம கூப்பிடுதலை அவர் கேட்க வேண்டும் என்றால் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்காமல் எப்படி அவர் நம்ம கூப்பிடுதலை கேட்க முடியும்? நிறைய விஷயங்களில் பாருங்களேன், அவர் சில நேரங்களில் சில விஷயத்தை நமக்கு பொறுமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில காரியங்களை செய்வார். உண்மையிலே நம்ம அவர் கூட இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு அது ஒரு மேட்டராகவே இருக்காது. ஆண்டவர் ஏதோ நம்ம கற்றுக் கொடுக்காரு, அதுலேயும் நம்ம சகித்து இருப்போம். ஆனால் உலக பிரகாரமாக நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் வழி விலகி இருந்து நான் காத்திருக்கேன்னு சொன்னோன்னா அந்த காரியங்கள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ரூட்டை விட்டு வேறு ரூட்டுக்கு போயிடலாமா நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் உண்மையாக கர்த்தருக்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா அவர் நம் கூப்பிடுதலை கேட்பார். அவர் ஒரு நாள் தள்ளி விடுகிற தேவன் கிடையாது. உன்னை எனக்கு தெரியவே செய்யணும்னு அவர் ஒரு நாள் சொல்லவே மாட்டார். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக எங்களுடைய ஆலயத்தில், தூய யோவான் ஆலயத்தில் ஆலய ஆராதனை நடக்கும்போது நான் மனசுக்குள்ளே எனக்கு பிடித்த தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருந்தேன். அதற்கு அப்புறம்தான் அவர் என்னை பொறுமையோடு இருந்து என்னை தூக்கி எடுத்தார். இதே இது ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு நாள் 2 நாளாக உனக்காக காத்திருந்தேன். எத்தனை வருடங்கள் நீ இப்படிப்பட்டவ தானே, நீ இதை தானே செஞ்ச, நீ உன் தெய்வத்தை தானே வணங்குன, உனக்கில் ஒன்றெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது, ஒன்றெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிட முடியாது அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் அத்தனை வருடங்களும் பொறுமையோடு இருந்து நீ ஏன் ஆலயத்துலலாம் இதை படித்த ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. தேடி வந்த தெய்வம் இயேசுனா இவர் மட்டும்தான் உலகத்தில் தெய்வம்,
வேறு யாருமே தெய்வம் கிடையாது. நம்ம தான் இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும் நம்ம வசனங்கள் மூலம் தியானிக்கிறோம். ஆனால் அவர் எனக்காக காத்திருந்தார். எப்படினாலும் என் பிள்ளை என்னை தேடி வருவான்னு அத்தனை வருடங்களும் பொறுமையோடு காத்திருந்து என்னை தூக்கி எடுத்து, இந்த பைபிளை திறக்கவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, எனக்கு வாசிக்க வச்சு வசனங்களை தியானிக்க வச்சு அநேகருக்கு சொல்லவும் வச்சுருக்காருன்னா, இவரை மாதிரி தெய்வத்தை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் தெய்வம். இவர் ஒருத்தர் தான் மகிமைக்கு பாத்திரர். இவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர். இவர் ஒருத்தர் தான் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர், மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர். மற்ற எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், தவறுக்கு தண்டனை உண்டு. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம ஏசப்பா நான் இந்த தப்பை செஞ்சிட்டேன்னு சொன்னால் மன்னித்து மறந்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிற தெய்வம்னா இவர் தான். இந்த கர்த்தருக்கு நம்ம காத்து இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அதே நேரத்தில் நம்ம நான் ஜெபத்துக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறேன், பெரிய பெரிய ஜெப கூட்டங்களுக்கெலாம் போகிறேன் அப்படின்னு கடமைக்கு போனோன்னா அங்கே உள்ள இறைச்சல்கள் மட்டும்தான் நமக்கு அதில் கேட்கும். ஆனால் தனியறையில் அவருக்கு காத்து இருக்கும்போது அவருடைய மெல்லிய குரல் நம் காதில் கேட்கும். நமக்கு காத்து இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் நமக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தார்? அவர் கஷ்டப்படவே இல்லையே. நம்ம காத்து இருக்கும்போது தான் நம்மளுடைய குரல் அவர் செவியில் விழும். அமைதியாக அவர் பாதத்தில் உட்காரும்போது அவர் சொல்கிற பதில், அவருடைய மெல்லிய குரல் நம்ம செவிகளில் விழும். 4வதாக பாருங்களேன், 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உலகத்தில் சில மனுஷங்க சொல்லுவாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கேன், உங்களை மேலே எனக்கு ரொம்ப பாசமாக இருக்குன்னு உலகத்தில் மனுஷங்க சொல்லுவாங்க. அது நிரந்தரமானது கிடையாது. அது நம்ம ஏதாவது உதவி செஞ்சோன்னா அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, அவருக்கு காத்து இருக்கும்போது நம்ம மேலே பிரியமாக இருக்காரோ. அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தான்னு வைங்களேன், நம்மளை விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தார் அப்படின்னா நம்மளை வழி விலகி போகவே விட மாட்டார். நம்ம வழி விலகும்போது நமக்கு பாதை காட்டுவார். நம்ம வழி மாறும்போது கரெக்டான பாதை எதுன்னு காட்டுவார். எப்போ? அவருக்கு காத்து இருக்கும்போது அவர் நம்மேல் பிரியமாக இருந்து நாம் வழி மாறாமல் தடம் புரளாமல் பார்த்து கொள்வார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? இல்லை கடமைக்கு ஜெப கூட்டங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறோமா? இதுவும் அவருக்கு தெரியும். நம்ம கடமைக்கு போகிறோமா, உண்மையாக போய் நம்ம அவரை ஆராதிக்க போகிறோமா, அது எல்லாமே அவருக்கு தெரியும். உண்மையாக போனோன்னா அவருடைய குரல் நம் காதில் கேட்கும். கடமைக்கு போனோன்னா வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டு தான் நமக்கு கேட்கும். ஆனால் அவருக்கு காத்திருக்கும்போது அவர் நம்மேல் பிரியமாக இருப்பார். அது மட்டும் இல்லை, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவார். எந்த சூழ்நிலையும் நம்மளை பாதிக்கவே செய்யாது. உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் சரி, நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கும்போது. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம் கூப்பிடுதலை கேட்பார், நம் மேல் பிரியமாக இருப்பார். ஆனால் நம்ம அவருக்கு காத்திருக்கிறோமா? அவர் பாதத்தில் பொறுமையாக நம்ம அமர்ந்திருக்கிறோமா? பொறுமை இல்லாமல் இருக்கிறோமா? அவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா காத்திருக்கணும்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு பொறுமை இல்லை ஏசப்பா, பொறுமையை கற்றுக் கொடுங்கப்பா, பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்டால் தான் கிடைக்கும். எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு பொறுமையை தாங்கன்னு கேட்டு பாருங்கள், அவர் பொறுமையை தருவார். அந்த பொறுமையை எப்படி மேற்கொள்ளணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மளும் முயற்சி செய்யணும். இந்த விஷயத்தில் ஒருத்தங்க நமக்கு சொல்கிறாங்க, கோபம் வருதான், கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக இருக்கணும். அமைதியாக அவர் பாதத்தில் இருந்து சோஸ்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயிலிருந்தோ இருதயத்திலேருந்து வரவே வராது. அப்போ அவற்றை கேட்கணும், எனக்கு பொறுமை இல்லை ஏசப்பா, காத்திருக்கணும்னு ஆசைலாம் இருக்குது, பொறுமை இல்லைன்னு அவற்றை கேளுங்க. பொறுமையை கற்றுக் கொடுப்பார். பெருமையை நம்ம விட்டு எடுத்து போடுவார். பொறாமையை நம்ம விட்டு எடுத்து போடுவார். அவர் எப்போ அவரை போல் நம்ம மாறுவோன்னு தானே காத்திருக்காரு. அப்போ அவருக்கு காத்திருக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. காத்திருப்போம், நமக்கு கற்றுக் கொடுப்பார். நமக்குன்னு அவர் வச்சுருக்க பிளெஸ்ஸிங்கை நமக்கு அவர் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்தோன்னா அதை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பார்.
அதனால் கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் நம் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம் கூப்பிடுதலை கேட்பார். கர்த்தர் நம் மேல் பிரியமாயிருப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த இரவு வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வேலையிலும் ஏசப்பா உமக்கு காத்திருப்பது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உமக்கு காத்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் சில நேரங்கள் எங்களுக்கு பொறுமை இல்லை ஏசப்பா. எங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்க. எங்கள் இருதயம் பொறுமையாக இருப்பதற்கு ஏசப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு நாங்கள் சாட்சியாக நிற்போம்ப்பா. அநேக இடத்துல உண்மை நாங்கள் உயர்த்துவோம், உமை நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உமக்கு சாட்சியாக நிற்போம். காத்திருந்தேன் பெற்றுக்கொள்ளுங்கவேன் என்று அநேகருக்கு நாங்கள் சொல்லுவோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட காத்திருப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பொறுமையை கற்றுக் கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.